அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சிறந்தாம் அகிலத்தின் அருள்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரிடும் மேலாகிய பெண்மணி நாயகம் அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த பராத்துடைய இரவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, இரண்டு அடையாளங்களினால் நாம் அழைக்கப்படுகிறோம். ஒன்று மூமின், இன்னொன்று முஸ்லிம். இந்த இரண்டு பெயருக்குரிய அடையாளங்கள் என்பது நம் வாழ்விற்கான பிடிமானம். எங்கேயும் தப்பிக்கவும் முடியாது. நீங்க முஸ்லிமா? இந்த வார்த்தை ஒவ்வொருவரை பார்த்து பல சந்தர்ப்பங்களில் பலரும் கேட்டிருப்பார்கள். ஏன் இப்படி கேட்கிறார்கள்? இந்த மூமின், இந்த முஸ்லிம் என்பதில் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது? இதைத்தான் நம்ம அடிப்படையில் ஈமான் என்று சொல்லுகிறோம், இஸ்லாம் என்று சொல்லுகிறோம். நம்பிக்கையில் தான் நம்முடைய வாழ்வு நீடித்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நிறைய சுக்ர் செய்ய வேண்டும். இந்த மாதிரி நாட்டுல நான் ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக வாழுதல் என்பது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையோடு நான் தொடர்ந்து மூமினாக இருக்கணும், முஸ்லிமாக வாழணும் என்ற வேட்கை வருவதற்கிறதே, அது அல்லாஹ் தந்த பெரும் அருள். இன்றைய கால இந்த தேதியினுடைய சூழலில் சொல்ல வேண்டுமானால், ஈமான் பலகீனப்படுகிற பொழுது வாழ்க்கை முறையே மாறி போய்விடும். நம்மளை சரியா நடத்துறதே இதுதான். இந்த ஈமான் லைனா சொல்லிட்டு வந்தாங்க பெருமானார், அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், நம்புங்கிறாங்க. அல்லாஹ்வை பார்த்திருக்கோமா? சொல்லுங்க. ஆனால் இந்த 1400 ஆண்டுகளாக படிப்படியாக ஈமானிய கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. யாரும் எந்த கடவுளையும் பார்த்தது கிடையாது. எல்லாரும் நம்பிக்கையில. பெருமானார் சொல்லுவார்கள், அமல்கள் எல்லாமே எண்ணத்தை கொண்டுதான் நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாம் சின்ன பசங்களா கூட சொல்ற ஒரு வார்த்தை ட்ரஷ். ஒரே ட்ரெஸ்ஸா இருக்கு, நமக்கு வரவே மாட்டேங்குது. டென்ஷனா இருக்கிற அவ்வளவு. இது என்ன தெரியுமா? யதார்த்தமா யோசிச்சால நம்மள டென்ஷன் ஆகாம வச்சுக்கிறதுக்கு தான் தொழுகை, நோம்பு, ஜக்காத் வச்சிடலாம். பைத்தியம் முடிச்சிடும். கால சிஸ்டத்துல அடிச்சு 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 பைத்தியம் முடிச்சிருமா இல்லையா? அப்படியே தட்டியை கட்டி ஒரு 2 ரக்காத் தொழுகும். குறைந்தபட்சம் நான் சொல்ற துனியாவுடைய பாஷையிலேயே சொல்றேன், ஒரு ரிலாக்ஸ். உலகத்துல எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை அல்லாஹ் ஈமான், இஸ்லாம் என்ற பெயரில் நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கல, வாழ்க்கையே கிடையாது. அல்லாஹ் ஒரு வார்த்தை இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. ஒரே இடுப்பு அடிக்குது, என்ன செய்வீங்க? சொல்லுங்க, என்ன செய்வீங்க? அல்லாஹ் கரெக்டா? அது உங்களை காப்பாத்திட்டே இருக்கும். இல்லைன்னா தவறான இடத்துக்கு கொண்டு போய் நல்லா இருக்கிற இடுப்பும் உடச்சு. தூக்கமே வர மாட்டேங்குது.
அல்லாஹ் மனோரீதியாக ஒரு மனிதனுடைய எண்ணங்களை ஒரு குவியலுக்குள் கொண்டு வருகிற வார்த்தை அல்லாஹ். வருமானமே இல்லைங்க, அவனை பாருங்க எப்படி இருப்பான், எப்படி போனாலும் காசு கிடைக்க மாட்டேங்குது, வாழணுமா இல்லையா? அவனை நிலை நிற்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னடா, இந்த நம்பிக்கையை விதைப்பதுதான் ஈமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் என்று சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். இந்த வார்த்தையில அதீத நம்பிக்கையும் பலமும் இல்லை என்று சொன்னா நம்ம வேற பாதைக்கு போயிருவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. சைத்தான் எப்படி இருப்பான் சொல்லுங்க? சைத்தான் எப்படி கோட் ஷூட் போட்டு இருப்பான், ட்ரம்பனுடைய வடிவத்திலும் வருவான், மோடியினுடைய வடிவத்திலையும் வருவான், நம்ம சொந்தக்கார வடிவத்திலையும் வருவான், நண்பனுடைய வடிவத்திலையும் வருவான். சைத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா அல்லாஹ்வை விட்டு உங்களை மறக்க வைப்பது. அத்தனையும் மனம் சம்பந்தமான வாழ்வு. மனசு நல்லா இருந்தாதான் எல்லாமே நல்லது நடக்கும். மனசுல ஒரே குழப்பம், எண்ணங்கள் எல்லாம் தவறா வருது. என்னை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களும் தவறானவர்களாக இருந்தால் என் நிலை என்ன ஆகும்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? ஒரே டென்ஷனா இருக்கு. என்னடா டென்ஷன்? ஒய்ஃப் திடீர்னா வீட்டுக்கு போறக்கே பிடிக்க மாட்டேங்குது, லைஃபே பிடிக்கும். நாமள ஒண்ணு கவலைப்படாது, ஒரு ஆஃப் அடிச்சா. இப்ப சைத்தான் எங்க இருக்கான் சொல்லுங்க? இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான், நாமள உன் தகுதிக்கும் உன் அழகுக்கும் 1000 பேர் கிடைக்கும், அவளை விட மாப்பிள்ள. இப்பதான் ஒரு பாஷை நமக்கே புரிய மாட்டேங்குது. இத்தனை நாள் இந்த வண்டியில உட்கார்றவங்களதான் பிக்கப்பு டிராப்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பசங்க என்ன சொல்றாங்க, இந்த பிக்கப்பு டிராப் அப்படின்னா லவ்வ ஏத்தி இறக்கி விட்டு இருக்கிறாங்க. அசிங்கம், அசிங்கத்தினுடைய உச்சம். இப்படியான சூழல், நண்பர்கள், கூட படிக்கிறவன், பழக்கத்தில் உள்ளவர்கள், யோசிச்சு பாருங்க. இப்லீஸ் சைத்தானோ அவ சொந்த ரூபத்துல வரமாட்டான். இந்த பல மனிதர்களுடைய முகங்களில் வருகிறார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை விட்டும் திருப்புகிறார்களோ அதெல்லாமே சைத்தான். இன்னொரு நண்பர் சொல்ற, ஏன் கவலைப்படுறீங்க? அத மனைவிய கொடுத்தது யாரு? அல்லாஹ் தான். பொது செய்யுங்க, 2 ரக்காத் தொழுங்க, யா அல்லாஹ் என் மனைவியின் குணங்களை அழகாக்கி கொடு. இப்படி எத்தனை பேருக்கு தோணி சொல்லுங்க? என்னவே வாழ்வு. எண்ணம் சரியா இல்லைன்னா நீங்க வேற ஆக்டிவேட்டை எதிர்பார்க்கவே வேண்டாம். அதனாலதான் இஸ்லாம் என்பது வாழ்வியல் நெறி. அதுல முதல்ல உங்களுடைய நம்பிக்கைகளை பலப்படுத்துங்கள். அல்லாஹ்தான் என்னை படைத்தான், அல்லாஹ்தான் என்னை யோசிக்க வைக்கிறான், அல்லாஹ்தான் எனக்கு நல்ல எண்ணங்களை தர வேண்டும், அல்லாஹ்தான் என் வாழ்வையும் தீர்மானிக்கிறான். குர்ஆன் சொல்லிக் கொடுக்கிறது, குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அதே நீங்க சொல்லுங்க, அவன் விதித்ததை தவிர எதுவும் என்னை அணுகாது. இந்த தத்துவமெல்லாம் நம்ம கல்யாண பத்திரிகையில் அடிச்சுக்குவோம், பேசுவோம். ஆனா சொந்த வாழ்க்கையில இந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். என் ரப்பு எதை தந்தானோ யாரும் அதை அபகரிக்க முடியாது. இப்போ உள்ள வாழ்க்கையிலங்க எல்லாத்துக்கும் தெரியுது, மௌத்தா போயிடுவோம், எல்லாம் தெரியும். ஆனாலும் எதையா பிடிக்க போவதை போல, சாதிப்பதை போல பயங்கர காம்படிஷன். சொல்லுங்க, 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும், அவனை பிடிச்சிடணும், அதை விட ஒரு மாடி அதிகமா கட்டணும், இவன் வச்சிருக்கிறத விட காஸ்ட்லியான பைக் வாங்கணும். இந்த எண்ணங்களினால் கடும் பாதிப்பு வளரும் தலைமுறையில பார்க்க முடியுது. அதுக்கு அவன் என்ன பண்றான் தெரியுமா? எதை டென்ஷன் சொன்னாலும் டென்ஷனுக்கான தீர்வை டென்ஷன்லயே போய் தேடலாம். என்னங்க ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? என்ன ஆகும்
சுகர் வரும், கொலஸ்ட்ரால் கூடும், பிபி வரும், ஹார்ட் பிளாக் ஆகும், கிட்னி காணா போயிடும், லிவர் சுருக்கிடும், பார்வை மங்கிடும். கடைசியில் உட்கார்ந்து யோசிக்கிறான், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், பெருமையை தேடி எதுவுமே எனக்கு கை கொடுக்கலையே, யார் கை கொடுப்பார்கள்? அல்லாஹ் கை கொடுப்பார். இந்த பக்கம் வாங்குறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பெரிய பாவம் இது யார சொல்லலாம்? பெரிய பாவம் என்ன? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், தண்ணி அடிக்கிறான், அவன் பிள்ளைகளை சுத்திட்டு இருக்கிறான், அவன் அப்படி, இவங்க எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டமான பாவத்தை பெருமானார் சொல்வார்கள், இந்த உலகத்தினுடைய ஆசை அத்தனை பாவத்திற்குமான மூலம் என்று சொன்னார். எப்படி இங்க வாழ்றது? எப்படி வாழ்றது? முதலில் ஈமானை பலப்படுத்திக் கொள்ளணும். அதுதான் சில வார்த்தை மந்திரங்கள் எல்லாம் பெருமானார் சொல்லி கொடுக்கிறார். சாப்பிட உட்கார்றியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிட்டுட்டியா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த உணவை அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி பாரு. சாப்பாடு தந்தது யாரு? சொல்லுங்க. அல்லாஹ் தானே. குப்பையில கொட்டுறது யாரு? எவ்வளவு பெரிய பாவம் செய்யணும் சொல்லுங்க. நிச்சயமா சத்தியமா நம்மனால 2 கவலம் 4 கவலம் 6 கவலத்துக்கு மேல திங்கவே முடியாது. ஆனா அந்த இலையில அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்தா சொல்லுங்க, இது வெறும் ஆசை தானே. உட்கார்றாரு. எப்படி உட்கார்றாரு? உலகத்துல மகா பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு, அசல் சாப்பிடுறீங்களா? சொன்னா போச்சு, போடாதே போடா, கல்யாணத்துக்கு போறதும் இல்ல, சாப்பிடுறதும் கிடையாது. ஏங்க ஒரு வெக்க சுபா வேணுமா இல்லையா? நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கு நமக்கு? சிக்கன் நல்லா இருக்கு வந்திருக்கா, இந்த பீஸ் சின்னதா போட்டிருக்காங்க. எவ்வளவு அசிங்கமான ஒரு அநாகரிகமான, யாரும் அவ்வளவு சாப்பிட முடியாது. ஆனால் இந்த ஆசை, சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டுருவோம். சாப்பிட முடியுதா? ஒருத்தன் 3000 கோடி ஊழல் பண்ணினான். அவனை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஜட்ஜி கொஞ்சம் புத்திசாலியா இருந்தார். சாப்பிட்டியான்னு கேட்டார். அவனுக்கு ஒரே சந்தோஷம். குற்றவாளியை பார்த்து ஒரு நீதிபதி சாப்பிட்டியான்னு கேட்கிறது உலக வரலாற்றில் இதான் முதல்ல. இல்லங்க சாப்பிடல, 3 நாளா சாப்பிடல. ஏண்டா? அரெஸ்ட் பண்ணிருவாங்கன்னு தெரியும். மாட்டிட்டோம்னா என்ன பண்றது? பொறுமையா 3 இட்லி வாங்கிட்டோம். கட்டச்சவன ஆனந்தத்துல என்ன செஞ்சாரு? 4 இட்லியில 3 சாப்பிட்டு போட்டு 1 பேலன்ஸ் இல்ல முடியல, அவ்வளவுதான். ஏன்னா மொத்தமே 3 இட்லி தான். இதுக்கு 3000 கோடியை ஏன் நீ அடிச்ச? பெரும்பாலும் எதையோ பிடிப்பதை பழகும். ஒட்டு மொத்தத்திலையும் பாருங்க, வெறும் காம்படிஷன். அவனை விட மேல வந்துடணும், இதை விட மேல வந்துடணும், எல்லாரும் என்ன பாராட்டணும். ஆனா இந்த துனியால எதுவுமே கிடைக்காது, கையில் தங்காது, தெரிஞ்ச கோமாளிகளாக வாழ்கிறோம். நம்ம சாப்பிட உட்கார்ந்த போதே நமக்கு நல்லா தெரியும். 3 கவலம் 4 கவலத்துக்கு மேல வண்டி இறங்காத நல்லா தெரியும். ஆனா வைக்கும் போது வைங்க வைங்க வைங்க, நீ சாப்பிட முடியாதுடா, நீங்க வைங்க. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்க, ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க. 42 ஐட்டம் வைக்கிறான். அதை சாப்பிட்டு ஆனந்தப்படுகிற ஆரோக்கியம் நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. ஆசை மட்டும் இருக்கு. சரிங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். பெரிய பாவங்களிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டார். இவளும் நானும் இந்த இல்லற வாழ்வில் சொர்க்கம் வரைக்கும் பயணிப்போம் அப்படிங்கிற இந்த மனநிலை கிடைத்தால் அவர்தான் உலகத்துல ஒளியா, அவர்தான் இறைநேசர். ஆனா அந்த கல்யாணம் முடிச்ச அடுத்த வாரத்துல இருந்து இவ்வளவு கட்டி இருக்கலாமே, இவ்வளவு நல்லா 75 வயசு வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டே இருக்கு. இதை மிஸ் பண்ணிட்டோமே, அதை மிஸ் பண்ணிட்டோமே. சொல்லுங்க. பெருமானார் சொல்லுகிறார்கள், பொருள் அல்ல ஆசை. அது உணவாக இருக்கட்டும், பணம். எவ்வளவு பணம் என்றோம். அடிக்கடி பேங்க் போங்க, அந்த கேஷியர் பாருங்க. எது கேஷியர்? பேங்க் கேஷியர் ஒரு நாளைக்கு எவ்வளவு எண்ணுவான் சொல்லுங்க? கோடிக்கணக்கில் எண்ணுவான். ஆனா அவனோட தலைவிதி என்ன தெரியுமா?
அவன் கேபினை விட்டு எந்திரிச்சு வரும்போது ஒரு ஆள் செக் பண்ணுவார். ரூல்ஸ் அது. அவன் என்னென்ன காசை ஒன்னையும் தூக்கிட்டு போக முடியாது. உலகத்துல பெரிய கோடீஸ்வரர் யாரு? பேங்க்ல இருக்கிற கேஷியர் தான். ஆனா எதுவுமே அவனுக்கு சொந்தம் இல்லை. அவன் புத்திசாலியா இருந்தா என்ன செய்வான் தெரியுமா? மாதம் ஒரு முறை கிடைக்கிற 30,000மோ 50,000மோ 1,00,000மோ அதுதான் எனக்கு சொந்தமானது. திஸ் இஸ் மை டியூட்டி. ஆசை அது மேல விழுந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இன்னும் பாய் டெய்லி 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றாரு. கிரிமினலா மாறுவான், தவறு செய்வான், அவமானப்படுவான், சிறையில் இருப்பான். ரொம்ப தெளிவான வாழ்வு. அதனாலதான் பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்களுடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் கவனியுங்கள். இளைஞர்களோ மாணவர்களோ, முதல்ல நமக்கு பிறக்கிற எண்ணம் என்னங்க? நேர்மறையான எண்ணம் பிறப்பது ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. கெட்ட எண்ணங்கள் தான் அதிகமா. எக்ஸாம் வரப்போகுது, பசங்க எல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்க? நல்லா படிச்சு எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் எழுதிடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. எப்படியாவது விட்டடிச்சிடணும். எக்ஸாம் நடக்கும் போது அந்த நாள் அப்படியே வாட்ச் பண்ணுவான். இந்த ஆள் எப்போ வெளியே போவாங்க, ஷூல போட்டு போலாமா? அதை அவனுடைய எண்ணம் ஆமோதித்து விட்டால் அவன் தனக்குத்தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டான். ஒரு வணிகம் தொடங்குறாரு ஒருத்தர். பெருமானார் சொன்னாங்க, எல்லாமே அல்லாஹ்வோட கேளுங்க. வியாபாரத்தை தொடங்குறாரு. யாரெல்லாம் வந்து ஒரு சின்ன முதலீட்டை போட்டு நாங்க தொடங்குறேன், வியாபாரத்தை ஹலாலாக்கி கொடு, அபரிமிதமான பரக்கத்தை கொடு, நானும் வாழணும், என் குடும்பமும் வாழணும், சமுதாயமும் வாழணும். இப்ப இந்த பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை தரக்கூடியவன் யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா வெளியில அது இல்லையே. என் திறமை, என் டேலண்ட், நான் எல்லாமே கிழிந்துடும். அத்தனை பேரும் சிம்பிள் இல்ல. நம்ம எவ்வளவு கோமாளிகள்னா, நான் முடிஞ்ச வரை இவரை ஏமாத்தி இவருக்கு அடிச்சு குடுங்கி சந்தோஷப்படுவோம். அதுக்கடுத்து எங்கிட்ட இருக்கிற காசு அவரு என்ன ஏமாத்தி சொல்லுங்க. இதுக்கு பேரு தான் என்ன சொல்றாங்கன்னா பிசினஸ் மேக்னட்ங்கிறாங்க. கரெக்ட் தான். எல்லாத்துக்கும் கேஷ் உருக்கிட்டு போயிடுவான். கிங் மேக்கருங்கிறான். என்ன புத்திசாலித்தனமா? எண்ணங்களை சரியாக்குங்கள். அதுல முதல் எண்ணமே ரப்பின் மீதான எண்ணம் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த புனிதமான பராத்துடைய இரவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய வாழ்வு உன்னுடையது அல்ல. கண்ணாடி இருந்து பாக்குறோம், சொல்லுங்க, பாக்குறோமா இல்லையா? பார்த்துட்டு நமக்கு நாமே கேட்கணும், இந்த மூக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி சைடா இருந்துச்சுன்னா உன்னால பண்ண முடியுமா? சொல்லுங்க, பண்ண முடியுமா? ஒரு சமாதானம். இந்த ஹேர் அருமையா இருக்கு, ஆனா இந்த முன்னாடி சொட்டை பார்த்தீங்களா, பொண்ணு கிடைக்காம தடுக்கிறது. அந்த இடத்துல மட்டும் முடி வந்துருச்சு, இது யாருக்கு தெரியும் சொல்லுங்க? அந்த இடத்துல முடி இருந்தா நீ பெரிய முடியா இருவன்னு சொல்லிதான் எல்லாம் முடியுதான். புரியுதா? விதிப்படிதான் உங்களுடைய வாழ்வு ஓடுகிறது. இன்னும் விளங்குற மாதிரி சொன்னா அதற்கு வைத்தியன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, விதினா வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் சுற்றவிடப்பட்ட பம்பரம். உங்களை படைச்சது யாரு சொல்லுங்க? எல்லாம் தானே. பையன் சண்டை போட்டு அவங்க அம்மாட்ட கேட்பான், ஏமா என்ன பெற்ற? என்ன பெற்றதுக்கே நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். யார் யார பெற்றாங்க சொல்லுங்க? நம் விருப்பப்படியா நடக்கிறது. மனித வாழ்வு என்பது ஒரு விதிக்குள் அடைக்கப்பட்ட வாழ்வுங்கிற அழுத்தமான நம்பிக்கை நமக்கு வரும். யாரா உட்கார்ந்து யாரெல்லாம் எனக்கு காய்ச்சலை கூடுன்னு கேட்கிறாங்க சொல்லுங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆட்சி சொல்லுவாங்க, காய்ச்சல் வந்தா சந்தோஷம். ஏன்? வியாபாரி காய்ச்சலே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா காய்ச்சல் வந்துச்சுன்னா 10,000 ரூபாய் படுத்து. இந்த விதியை நீங்கள் பொருத்தி பாருங்கள். நாம் சுற்றவிடப்பட்ட பம்பரம். எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கையில் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்ட்ட. பெருமானார் சொல்லுவாங்க, தாயினுடைய கருவறையிலேயே நீ வாழும் ஆயுள் காலத்தை அல்லாஹ் முடிவு செய்து விட்டார். இப்ப எல்லாம் ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. யார கேட்டாலும் சரி, பர்த்டே பார்ட்டி எங்கல்ல? சங்கமம் திருமண மண்டபத்துல. அவ்வளவு வசதி.
முதல்ல பிறக்கிறதுக்கே பெரிய கேள்விக்குறியாயிருச்சு. எல்லாம் காசு, எல்லாம் காசு. ஒரு கற்பனைக்கு பிறக்கிற அன்று மலக்குமார்கள் நம்ம கழுத்துல ஒரு சர்டிபிகேட்டை போட்டிருந்தாங்கன்னா செமையா இருந்தது. டேட் ஆஃப் டெத் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெருமையா பேசுறோம். நெற்றியில எழுதிருச்சுன்னு வச்சுங்களேன் 2027. இப்ப அவர் பேர் வந்திருக்காரு. ஆனா எப்படி கூப்பிடுவாங்க? டிசம்பர் 2027. ஐயா நல்லா இருக்கீங்களா? என்ன 14 நாள் தான் இருக்கு, பாத்துக்குவா. நல்லா பச்சிட்டு போற போது நெத்திய நல்லா தொடச்சிட்டு வருவான். கொஞ்ச காலம் அவ்வளவுதான். நம்மோடு பயணித்த நிறைய மனிதர்களை யோசித்து பாருங்கள், எங்கே போனார்கள்? அவர்களோடு பழகும் காலத்திலே நாமும் அவரும் பேசிக் கொண்டது. உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்ன? 4 மாடி வச்சிருக்கு, சூப்பர் பசங்க, நல்ல மனைவி, பேசணும்ல. அவரு இந்த ஊர்ல என்ன மாதிரி யாருமே இல்லைங்க. ஆமா, அவர் மாதிரி ஜனாசாரா யாருமே. என்ன ஆனது? விதி குறிக்கப்பட்ட நாளில் அல்லாஹ் சொல்றான், அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு வினாடி கூட தாமதிக்க மாட்டான். மனுஷனுடைய மனசு அந்த நேரத்துல திருந்தும். அல்லாஹ் சொல்லுவான், யாரெல்லாம் ஒரு நிமிஷம் கூட, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு வினாடி கூட. அந்த வினாடியில் என்ன செய்ய முடியும்? 2 ரக்காத் தொழுக முடியுமா? நோன்பு வைக்க முடியுமா? ஹஜ்ஜுக்கு போக முடியுமா? ஒண்ணு செய்ய முடியும். அவன் அதை சொல்லுவான். சக்கராத்துடைய நேரத்தில் அவன் அதை சொல்லுவான். ஒரு வினாடி என் உயிரை தாமதப்படுத்தி விட்டால் அல்லாஹ் சம்பாதித்த எல்லாவற்றையும் தர்மம் செய்து விட்டு வருகிறேன். இப்ப அவன்கிட்ட கேட்கிறோம், சம்பாதிச்சதெல்லாம் என்னடா ஆச்சு? உடனே சம்பாதிக்கிறது தப்பு இல்ல, அல்லாஹ் மறந்துட்டு சம்பாதிக்காது. அல்லாஹ் சொல்லுங்க, எப்படி எல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? டெய்லி காலையில எந்திரிச்சோன்னா பதில் தொழுகிறாரா இல்லையா? ஷேர் மார்க்கெட்ல புள்ளி எவ்வளவு பாருங்க. நைட்டு 12:30 மணிக்கு எதிர்த்து போன் ஆன் பண்ற, கோல்டு ரேட் கூடிச்சா. இஸ்ராயல் எங்க நிக்கிறாரு தெரியல. மதுக்கரையில நிக்கிறாரா, இளநிபாளையத்துல நிக்கிறாரா, குடியிருப்பு பண்ணிட்டாரா, பக்கத்து தெருவுல இருக்கிறாரா தெரியல. இத்தனையும் பார்த்துட்டு படுக்கிறாரு. காலையில நம்ம என்ன பாச்சு மூத்த போயிட்டாரு. அப்ப இஸ்ராயல் அங்கதான் இருந்தாரா? இஸ்ராயல் இருக்கிற இடத்துல வைத்துக் கொண்டு கோல்டுடைய ரேட்டை தேடிக்கொண்டிருந்தேனே, ஞானம் அவனுக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹ் நம்மளை ரொம்ப பாடாப்படுத்துறது என்ன தெரியுங்களா? இந்த துனியாவுடைய ஆசை. எத்தனை அப்படி யாராவது இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய இதுதாங்க இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ், இதுதாங்க படுக்க அல்ஹம்துலில்லாஹ், இதுதாங்க வீடு அல்ஹம்துலில்லாஹ், இதுதாங்க வண்டி அல்ஹம்துலில்லாஹ். ஆனந்தமாக வாழக்கூடியவர்கள் உலகத்துல பெரிய வாக்கியசாலி. இப்போ சயின்டிஸ்ட் சொல்றான், உலகத்துல இந்த ஜெனரேஷன் யாரை பார்த்து இப்பொழுது பொறாமைப்படும் தெரியுமா? யார் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறாரோ அவரை பார்த்து 90 விழுக்காடு பொறாமைப்படுவார்கள். ஹெல்த்தியா யாருக்கு இருப்பாங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த மார்க்கெட்ல மீன் அந்த பெட்டியை தூக்குறவன், காய்கறி சுமந்து கைவெட்டி இழுக்கிறவன், ரிக்ஷா ஓட்டக்கூடியவன், கடினமாக உழைக்கக்கூடியவன், அவன் ஜிம்முக்கே போகாம 6 பேக் இருக்கும். அவன்கிட்ட போய் சுகர்னா இல்லையா? சுகரா? டேய், டபுள் சக்கரை போட்டு ஒரு சாயா போடுவோம். இந்த ஆளுக்கு வைத்திருச்சலா கம்பெனி வச்சிருக்கிறதுனால தரணும், ஒரு கோடிக்கணக்கில் ஆகுது. இவன் நம்மள்கிட்ட மூட்டை இருக்கிறவன், அவன் பாரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிடுறான். இவருக்கு 1/2 ஸ்பூன் போட்டாலே ஹயாத்து முடிஞ்சு போச்சு. எதுக்கு வாழ்றோம்? யோசிக்கணுமா? ஏன் வாழுகிறோம்? இந்த எண்ணங்களில் முதன்மையானதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க எண்ணத்தை எப்பொழுதும் அல்லாஹ்வின் பால் திருப்பி விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? சொல்லுங்க. அவன் நாமதான் நடக்கும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எல்லாம் வரும். இன்னைக்கு இதுதான் நமக்கு ரிஸ்க். அல்ஹம்துலில்லாஹ். கொண்டாடிட்டு சண்டையே போட மாட்டாங்க. பெரிய ஆளு பெரியாக முடிச்சு பண்ணிட்டார். 9:30 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்தவன, ஏய் சொல்லுட பத்திரம் போற எல்லாம் அந்த அம்மா, அந்த அம்மா பாவம் நல்ல அம்மாவா இருந்தா வாங்கி இன்னைக்கு பிடிக்குமோ எருமை எருமை
இப்ப பார்த்தாலும் இந்த சாம்பார் வைக்க நீ எப்படித்தான் அப்பனும் வந்துட்டான் அந்த அம்மா ஒண்ணு எது கிடைக்குதோ சொல்லுங்க. 90 விழுக்காடு இந்த பலகீனங்கள் தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இதுதான் ரிஸ்க். சரி, இவர் ஆசைப்பட்டதையெல்லாம் அந்த அம்மா செஞ்சு வச்சிருக்கு. இந்த குழந்தை கத்துவும் சொல்லி இப்படி கேட்டா அப்படி கொடுக்கணும், அப்படி கேட்டா இப்படி கொடுக்கணும், எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு. டேபிள் உட்காந்து சொல்றாரு, ஈஸியா இருக்கு, எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுப்போம். ஒரு இதுக்கு முன்னாடி இருந்தது, ஆனா வாய்க்கு எங்க இது டெய்லி நம்ம வீட்டுல நடக்கிறது. எண்ணத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தி அல்லாஹ் என்பால் திருப்பங்கள் என்னதான் பெருமானார் சொல்றாங்க. பசிக்க வைக்கிறது யாருங்க? வயிறு ரொம்ப வைக்கிறது யாரு சொல்லுங்க. நம்ம முன்னாடி ஒரு மோதினார் இருந்தான், அவன் என்னன்னா அண்டளவு எந்த மண்டபத்திலே அவனை பார்க்கலாம். இத கூப்பிடாமே போறையே நல்லா இருக்காரு, யாரு கேட்காம வாங்க கேட்கிறாங்கல்ல, அவனோட கான்செப்ட். நான் சொல்ற வாங்க எல்லாரும் கேட்கிறாங்களா, அப்ப எல்லாமே நம்ம மண்டபம் தான். அண்டா அண்டாவா சாப்பிடுவான், சாப்பிட்டு வந்து சொல்லுவான் அவ்வளோடா சாப்பாடு சரியில்லை போலடா, பசிக்க வைக்குவான். நம்ம சொல்லுவோம் வயரா டயரான்னு கேட்போமா இல்லையா? இது முசீபத்தா ஆரோக்கியம் சொல்லுங்க சொல்லுங்க. இவருடைய முழு கவனம் எங்க இருக்கும்? பசிக்குது பசிக்குது. அண்டா அண்டாவா சாப்பிட்டால் இப்போ வயிறு பிரச்சனை, மன நிறைவை தருபவன் யாரு? 2 இட்லி சாப்பிட்டவங்க இருந்தாங்கிறாருங்க. 12:30 மணி வரைக்கும், மதியானம் வரைக்கும் ஒண்ணு பண்ணாதுங்கிறாரு. 24 இட்லி சாப்பிட்டு 10 மணிக்கு அப்பல 2 பஜ்ஜி சாப்பிடுவாங்க. இப்ப அவனுடைய எண்ண ஓட்டம் பசிக்குது பசிக்குது பசிக்குது. இது ஒரு முசீபத்து, இது ஒரு நோய். இதை தந்தவன் அல்லாஹ். பெருமானார் சொல்வார்கள், அல்லாஹ்விடம் கேளுங்கள். எப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? உள்ளதை கொண்டு போதுமாக்குகிற மனதை தந்தானே அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் முக்காவாசி அல்ஹம்துலில்லாஹ் தானங்க குடும்பம் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு சண்டை வந்துருச்சுன்னா இந்தாலும் சொல்லுவார், 42 வருஷம் சொல்றாரு, அடியே அன்னைக்கே உன்னை ஏமாத்திய தரையில கட்டிட்டாங்க, எங்க பிடிக்காமையா என் கூட வாழ்ந்துட்டு இருந்தீங்க, ஒரு முசீபத் என்ன பண்றது, ஏறிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றமா இல்லையா? சொல்லுங்க. நான் ஆசைப்பட்டபடியே எனக்கு மனைவி அமைய வேண்டும் சொன்னா இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சைனால இருந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். யார ரோபோ பெருசுக்கு தான் பார்த்து வச்சிருக்கேன், சிறுசுகளுக்கெல்லாம் விவரமே தெரியல. யோசிங்க. எண்ணங்களை பரிசுத்தப்படுத்த அந்த எண்ண ஓட்டத்தில் முதன்மையானது அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்ளுங்கள். அதெல்லாம் ரொம்ப பலகீனமாயிட்டோம். எந்த அளவு மக்கள்கிட்ட பலகீனமாயிருச்சுன்னு சொன்னா, உலகத்துல 700 கோடி பேர் இருக்கா வச்சுக்குவோம். எல்லாமே தண்ணி அடிக்கிறான், பாவம் செய்யறான், தப்புதான் செய்யறான், தப்பாதான் சம்பாதிக்கிறான், நல்லா தான் இருக்கிறாங்க. நான் மட்டும் போய் ஹலாலு சுன்னத்து ஃபர்லு இஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் இஸ்லாம் ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு மூஞ்சியை கழுகி ஒரு தடவை வாழ போறோம், எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுது. எந்த கட்டுப்பாடும் வேண்டாம். அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்கிறாங்க. நான் சொன்னேன், அல்லாஹ் இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பெரிய சோதனை கொடுத்திருக்கானா, பெருவாரியான மனிதர்கள் மனக்குழப்பங்களால் தான் இன்றைக்கு எல்லா நோய்களையும் எதிர்கொள்கிறார்கள். சொன்னேன் இல்லையா? ஐடி ஃபீல்டு எடுத்துக்க, வெளிநாட்டு வாழ்க்கை, நிறைய சம்பாதிக்கிறான், அவன் நினைச்ச மாதிரி லைஃப் இருக்கு, ஆனால் அவருடைய மனம் சமாதானம் அடையாத விரக்தியான வாழ்க்கையை தான் பார்க்கிறான். நிறைய இளைஞர் திருமண வாழ்க்கை பொய்த்து போனது, உடல் ஆரோக்கியம் இழந்து போனது, கண் பார்வை பருவி போனது, நண்பர்கள் வட்டம் அனைத்துமே ஏமாற்று கூட்டமாக இருக்கிறது, உறவுகள் அனைத்துமே பணத்தை பார்த்தே சிரிக்கிறது. உண்மையா? தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு மனித சமூகத்திலே பெருமானார் சொல்வார்கள், உங்கள் என்ன ஓட்டங்களை கவனித்து முதல்ல ஒரு தீர்வுக்கு வா. எல்லாம் அல்லாஹ். நான் ஒண்ணுமே இல்லை, பயங்கர அவுளியாவா பள்ளிவாசல் உட்கார்ந்து சும்மா சம்பாதிக்கிறப்ப மனசு பதற வேணும். இன்னைக்கு என்ன ரிஸ்க் எல்லாம் நாடி இருக்கானோ அது எனக்கு கிடைக்கும். ஏமாற்றமும் கிடைக்காது, மோசடித்தனம் செய்ய நினைக்காது. அது சம்பாத்தியத்தில் உள்ள நேர்மை. குடும்பம், மக்கள்
யாரெல்லாம் இவங்களை சாலிஹானவங்கள வாழவை. அந்த சக்தி கூட என்கிட்ட சொல்லுங்க இல்ல. ஒரு சாதி வர்றாரு, நாயகமே மனைவிக்கு நாக்கு நீளம்ங்கிறார். நாக்கு நீளம்னா நம்ம பாஷையில சொல்லுங்க வாயாடி. அப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா? இதே வாயாடி நிமிஷத்துல பக்கத்து வீட்டுல வந்து சண்டை கொண்டாடிட்டு வர்றது மாட்டியா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை டெஸ்ட் பண்ற கேட்டாங்க. ரொம்ப வாய் அடிச்ச தலா கூட்ட வேண்டியதானே? அல்ல யார சொல்லலாம் அல்லா அல்லா அந்த வார்த்தையில நான் சொல்ல மாட்டேன். அவ எனக்கு நிறைய குழந்தைகளை பெற்று தந்திருக்கிறாள், என் மீது ரொம்ப பிரியம் உள்ளவர். அப்பதான் பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நிறையை வைத்து ஒரு குறையை பொருந்தி கொள்ளுங்கள். இல்லைன்னா வாழ முடியாதுல்ல. எல்லா இடத்துல இந்த குறையே பார்த்து பேசிட்டே இருந்தா வச்சுக்கல, வாழ முடியுமா? வண்டி ஓடாது. மனதில் என்ன ஓட்டங்களில் அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்ள வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார். மூமின்களே, இந்த பராத்துடைய இரவுல ரப்புல் ஆலமீன் இறங்கி வந்து கேட்கிறான், நீ யாராத்தையோ போய் 50,000 லோன் போடலாமா, இஎம்ஐக்கு எடுக்கலாமா? இந்த ஜெனரேஷன் அப்படித்தான், உடனே வேணும். நல்லா தெரியுதுங்க, கூலி வேலைக்கு தான் போறான். அவங்க ஃபேமிலி பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் இல்லை. ஆனா இப்ப வந்திருக்கிற ஒரு பைக் வந்து 3.5 லட்சமா அதை வாங்கி நிறுத்துறாங்க. அவங்க அம்மா சொல்லுது, இதை வாங்கணுங்கிற லட்சியம் தான் என் பையனுக்கு. காசு எது? லோன். உங்களுக்கு என்ன வருமானம் வருது? இல்ல அவரு மார்க்கெட்டுக்கு லோனிங் மேல போயிட்டு இருக்கிறாரு. ஓ, இந்த ஆசைகள், ஆசையினுடைய விபரீதம் என்ன? 2 மாசம் 3 மாசம் இஎம்ஐ கட்ட முடியல, என்ன செய்வான்? வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். போச்சா? எண்ணங்கள் போச்சா? அவமானங்கள் வந்ததா? தாய் தாப்பனை விரும்புறாங்க, நாம தான் கஷ்டப்படுறோம். பையனுக்கு நல்ல பைக் வாங்கி கொடுக்கணும். அதனுடைய விபரீதம் என்னன்னு கேட்டா, எனக்கு என் மகன் ஜனாசாவை தொழுக வைப்பார் அப்படின்னு நினைக்கிற நிறைய தந்தைமார்கள் தன் மகனுடைய ஜனாசாவை சுமக்கிற நிலையில் தான் இந்த ஆசை கொண்டு போய் விடுகிறது. சமூகம் பார்க்கிறோம், சமூகம் பார்த்து. அது இன்னைக்கு எல்லாம் வந்து ட்ரெண்டிங் என்ன தெரியுங்களா? சூப்பர் பொம்பளைங்க தான் ஃபுல்லா பைக் ஓட்டுது. இருந்தாலும் பின்னாடி பார்த்துருப்பாரு, பின்னாடி உட்கார்ந்தாலும் பரவாயில்லை, லூசு போன அதை காதல அது பேசி எஸ் ஓகே எங்க ஆந்திவே துவா செஞ்சுட்டே போறாங்க. எங்கேயாச்சும் இடிச்சு அவன் மட்டும் சாகணும், இந்த முசீபத்தை கட்டிட்டு நான் படுற பாடு. முதல்ல வண்டி வாங்கினது தப்பு, அதை நம்மாட்ட கொடுத்தது தப்பு, அதை ஓட்ட விட்டு நீ பின்னாடி உட்கார்ந்தது தப்பு. அதுக்கு மேல ரூல்ஸ் மதிக்காம போன பெருமானார் அழகா சொன்னாங்களே, பெண்களை வேலைக்கு அனுப்பி அந்த சம்பாத்தியத்தில் வாழக்கூடிய ஆண் நல்லவன் அல்ல. இந்த ஜெனரேஷன் ஏத்துக்குமா? காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. பொண்ணு என்னங்க பண்ணுது? ஐடில ஒர்க் பண்ணுது, ஏதாவது ஜாப்ல இருக்கு அப்படிங்களா? இப்ப எல்லாம் அதை கரெக்டா இது பாக்குறாங்க. டாக்டருக்கு டாக்டர் அம்மா, ஐடிக்கு ஐடி. அப்புறம் அப்படி பயங்கரமா அல்லாம மாதிரி இருந்தேன். அப்படி ஜோடி பொருத்தமா பார்த்தா 2 ஜாபுக்கு போகும். கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா 6வது மாசத்துல வந்து நிக்கிறாங்களே, டிவோர்ஸ் வேணும். ஏன்? ஐயோ நான் தான் கல்யாணம் முடிச்சு பார்த்தா 10 பேரை கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறான். சீ என்னப்பா சீ? அந்த புள்ள சொல்லுது, சீன்லாம் சொல்லக்கூடாது, எல்லாமே மை பெஸ்டி. அப்படி ஒரு நாகரிகத்துல போறாங்க. என்ன வாழ்வு இது? சரி, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. என்ன சாதித்து விட்டார்கள்னா, 2 குடும்பத்திலும் பெற்றோர்கள் அனாதையானதை தவிர இவங்க எதையும் சாதிக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு கூலி தொழிலாளி வாழ்வதை போல கூட நிம்மதியாக வாழாமல் வளர் சுமை, பேராசை. உடனே அபார்ட்மெண்ட் வாங்கணும், 60 இன்ச்சில் டிவி வாங்கணும், ஒரு காரை வாங்கணும். இது எப்படி இது நடக்கும்? இது எப்படி நடக்கும்? எப்படி சாத்தியம்? அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல விதியை கற்பது. நீங்கள் சுற்றவிடப்பட்ட ஒரு பம்பரம் போல. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்துக் கொண்டால், சதாவும் அல்லாஹ்வுடைய எண்ணம் இருந்தால், அதுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்புல இருக்கிறதுங்கிறத என்ன தெரியுமா? துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்,
ஒரு விதியை மாற்றுகிற ஆற்றல் துஆவுக்கு மட்டுமே இருக்கு. நாங்கள் அதனாலதான் ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். நீ இப்படியே பின்னாடியே போற. ஒருத்தர் போன் பண்ணாரு, ஹஜ்ரத் உங்களை மீட் பண்ணோம், எப்போ வரும்? நாளைக்கு வாங்கல, லொகுர் தொழுது பார்க்கலாம்னு கேட்டாரு. நாளைக்கு ஜும்மா. ஐ எம் வெரி சாரி. எது ஜும்மா, எது லொகுர்? நம்ம எங்க சுத்திட்டு இருக்கோம் சொல்லுங்க? முழுக்க முழுக்க துனியா. இந்த துனியாவை அடைந்து நிம்மதியாக ஆனந்தமாக வாழக்கூடியவர்களை நீங்க காமிங்க. நாங்க ரொம்ப சூப்பரா வாழ்றேன் கிடையாது. எல்லாருக்குமான பிரச்சனை எழுதுறீங்களா? இந்த மனம்தான். அதாவது ஒரு சாப்பாடை சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு அப்படிங்கிறத வயிறு சொல்லுமா, மனசு சொல்லுமா? சொல்லுங்க. மனசுதான் சொல்லும். இந்த மன நிறைவை தருபவன் யார்? சொல்லுங்க. மன நிறைவை தருபவன் யார்? அல்லாஹ். இப்ப நம்ம யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்கிட்ட கேட்கணும். உங்களுடைய துஆ, உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட விதியை மாற்றி அமைக்கும். சில ஜோடிகள்லாம் வாழ்றத பார்த்தா நமக்கு பொறாமையா இருக்குங்க. நம்ம பயங்கரமா ரெஸ்பெக்ட் தருது. யாருக்கு? யாருக்கு? கணவருக்கு. நம்ம மணி நம்ம திட்டுறதுக்கு முன்னாடி வெளியே எஸ்கேப் ஆயிரும். ஏன் திட்டுதுன்னே தெரியாது. ஒரே சண்டக்கோடி. இவருக்கு ஏக்கம். அவர் வந்தா ஓடி போய் வாங்குது, வண்டி நிறுத்தும் போது சாவி வாங்குது, சுவ கட்டி விடுது, சாயா வச்சு. ஒரு நாள் கூட சண்டை போட்டதே இல்லையே. நம்ம வீட்டுல ஒரு நாள் கூட சிரிச்சதே இல்லையே. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. இதுக்கு என்ன சொல்ல முடியும்? அவருக்கு போய் பேட்டி கேட்க முடியுமா? உள்ளங்களை இணைத்தவன் யாரு? அல்லாஹ். அதனால சாதாரண இப்ப இளைஞர்கள் சொன்ன புரியுதுல. கல்யாண தன்னைக்கு மனைவியை பார்த்த உடனே முன்னேற்றிய ரோமத்தை பிடித்துக் கொண்டு துஆ செய்ய சொன்னார்கள் பெருமானார். யா அல்லாஹ், இந்த பெண்ணை நீ எனக்கு மனைவியாக்கி கொடுத்துட்ட, அவளுடைய நற்குணத்தை எனக்கு கொடு, கெட்ட குணத்தை விட்டு நீ பாதுகாத்து விடுனா. ஆசையா கூப்பிடுறாங்க, வாங்க. வரமாட்டேன். ஏன்? மேக்கப் கலந்து போகுது. அடி பாவி, நான் இல்லாத மேக்கப் தான் லைஃப். நீ இல்ல எனக்கு வேண்டாம். சொல்லுங்க. இப்படி துடிக்கிற பசங்க நிறைய இருக்கிறாங்க. அஜித் பக்கத்திலே போக முடியல. ஏப்பா மேக்கப் கலந்து தொட வேண்டும். எத்தனை நாள் ஆச்சு? 3 மாசம். இது என்ன சோதனை? இதுல இருந்து எப்படி விடுபட முடியும்? அப்புறம் பிளானிங் லைஃப்ங்கிறாங்க. நிறைய யூத் இளைஞர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அழுகிறான், கதறான். எப்போ? அவனுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போன பிறகு. எங்க இவங்களுக்கு அடி விழுந்துச்சு தெரியுமா? இவங்களா ஒரு பிளான் பண்றாங்க. பேசிக்கலாம் ஜாலியா. 6 மாசத்துக்கு முன்னாடி நிச்சயம் வச்சுட்டு போன்ல பேசுது, வண்டியில கூட்டிட்டு போறாங்க. அவங்க அப்பா போக நம்ம மாப்பிள்ள தானே. அக்ரிமெண்ட் போட்டு ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லாம அந்த பெண் அந்நிய பெண் தான், இவன் அந்நிய ஆனதான், நல்லா விட்டுட்டோம். அப்படி போகுதா? இவங்க 2 பேரும் லைஃப பிளான் பண்றாங்க. நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல 1 வருஷத்துக்கு குழந்தை வேண்டாம். தொடங்கினாங்களா? முசீபத்தை தொடங்கினாங்களா? தருபவன் யாரு? 1 வருஷம் வேணாம். என்ன செய்யலாம்? 1 வருஷம் எவ்ரி சண்டே அவுட்டர் போகணும், எல்லா ஹோட்டல்லையும் திங்கணும். சரி, நினைச்ச மாலுக்கு போகணும். சரி, 1 வருஷம் கடனை உடனே வாங்கி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. அப்புறம் ட்ரை பண்றாங்க 16 வருஷம் தாண்டிருச்சு. ஒவ்வொரு நாள் இரவும் எனக்கு குழந்தை வராதா, எனக்கு குழந்தை பிறக்காதா, ஏக்கம் என்ற அதாவை அந்த இருவருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறார். இதான் நான் சொன்னேன், அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுங்கள். நீ பாருங்க, மருத்துவ உலகமே தோற்று போகிற ஒரு விஷயம் இன்னைக்கு தேதி வரைக்கும் எவன் நினைச்சாலும் குழந்தையை தர முடியாது. டெஸ்ட் டியூப் பேபியா இருந்தாலும் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய நாட்டத்துல இருந்தாதான். இல்லைன்னா எல்லாரும் பெற்றிருப்பாங்களே. ரப்பல் ஆலமீன் அவன் தருகிற வாழ்வை பொருந்திக் கொள்ளுகிற விதி இதுதான். முதல்ல எண்ணங்களை சரி செய்யணும், எண்ணங்கள் சரி செய்யணும். பெருமானார் தன் மக்களிடம் பேசுகிற பொழுதெல்லாம் சொன்னாங்க, உங்க மனசை பாருங்க, அப்படித்தான் லைஃப் போகும். காலையில எந்திரிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போன் பண்ணி
நம்ம நாளைக்கு லீவ் வருது, இந்த சண்டை எங்க போகலாம், போய் இன்னைக்கு பார்ட்டி கிட்டியெல்லாம் வச்சு இன்னைக்கு செம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு அப்படித்தான் நடக்கும். அப்படித்தான் நடக்கும். இன்னைக்கு காலையில நம்ம ஃப்ரெண்டுகள்லாம் பார்த்துட்டு ரமலான் நெருங்கிருச்சு, இப்ப இருக்க நம்ம குரான் ஓத ஆரம்பிச்சிருவோம், நபிலான நோக்குகள் இந்த ரமலான நல்ல வழியில நம்ம கழிக்கணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்கிட்ட இவன் கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அல்ல அது மாதிரியான நண்பர்களை தான் அவனுக்கு கொடுப்பார். என்னமே வாழ்வு. என் மனைவி சிறந்தவர், என் மனைவி நல்லவர், அவருடைய கைப்பக்குவம் அழகானது, அவர் என் மீது அன்பு கொண்டவர், இந்த எண்ணம் எனக்கு இருந்துச்சுன்னா அந்த அம்மா அப்படித்தான் வரும். இவரு இங்க உட்காந்து துவா கேட்டே இருக்கும்போது அந்த பேய் தூங்கின பிறகு போலாம். அப்ப வாயை திறந்தாவே டிச்சு மாதிரி இருக்கு. காசே கொடுத்தா கையே நிக்கிறது இல்லை. அவங்க அப்பனும் அப்படித்தான், அவங்க குடும்பமும் அப்படித்தான். துவா செஞ்சுக்கிட்டே பொண்டாட்டியை நினைச்சிட்டே வீட்டுக்கு போலாம். கரெக்டா அப்படித்தான். என்னமே சொல்லுங்க பாய், என்ன எல்லாமே பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கீங்க. என்னமே வாழ்வு. அதனால புனிதமான இந்த பராத்தினுடைய இரவுல அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கிறார், உனக்கு ரிஸ்க் வேணுமா, நான் தர்றேன், என்னிடம் கேளுங்கிறான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் நம்ம பிரச்சனைகள் அல்லா கேட்டு இருக்கோம். வயிற்று வலிக்குது அல்லா, நீ ஷிஃபாவை தரணும், நம்புறோம், தொழுகிறோம், சொல்லறோம். ஆனா கேட்க வேண்டிய நேரத்தில் ரொம்ப மறந்துட்டு எல்லாத்தையும் கேட்கிறோம். இந்த வயிற்று வலிக்கு ஸ்பெஷலிஸ்ட் யாருங்க? கரெக்டா சொல்லுங்க. முஷாலைக்கெல்லாம் போய் வயிற்று வலிக்குதுன்னு அல்லாட்ட நேரம் சொன்னார். வயிற்று வலிக்குதுன்னு அல்ல, சரி நீ காட்டுக்கு போட்டா பாரு, அந்த இலைய பறிச்சு சாப்பிட்டு சரியா போயிடும். போய் பறிச்சு சாப்பிட்டாரு, சரியா போச்சு. சந்தோஷம் அல்லாஹ். ஏன்னா நபிமார்களுக்கு டைரக்டா பேசுற வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்தனால அவங்களுக்கு தீர்வுகளும் கிடைச்சிருச்சு. ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் வயிற்று வலி போயிடுச்சு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னா நேர காட்டுக்கு போய் அந்த செடியை பறிச்சு சாப்பிட்டாங்க. வயிற்று வலி போகல. அல்லாஹ் கூப்பிட்ட. இப்ப எது கூப்பிடுறாரு? ஏன் ஒன்னதான் கூப்பிட முடியும்? அப்ப யார கூப்பிட்ட? வயிற்று வலிக்குதுன்னா என்ன கூப்பிட்ட? அந்த இலையில் மருந்து இல்லை, அதற்கு ஷிஃபாவின் தன்மையை தரக்கூடியது யாரு? நான் தான். நோய்களை படைத்த நான், அதற்கான நிவாரணங்களை நான் தான் படைத்திருக்கிறேன். இப்போ என்ன எங்கிட்ட கேட்டா கிடைக்கும்ங்கிறத விட ஒரு தடவை எங்கிட்ட பழகின அந்த பழக்கத்தை வச்சு நம்மகிட்ட அதே பழக்கம் தாங்க. ஒரு தடவை டாக்டர்கிட்ட போக வேண்டியது, அப்புறம் சீட்டை கொண்டு போய் மெடிக்கல்ல சொல்லுங்க, அது அங்கேயும் டிஸ்கஸ் பண்றான். அந்த ஆள்கிட்ட போனா 500 ரூபாய் கேட்பான், பவர் எப்படி கூட சாப்பிட்றான், அவனுக்கு ரொம்ப நாள் சீக்கிரம் போகணும். அவங்க கடையில தான் வாடகைக்கு இருக்கிறான். பெருசு செத்துச்சுன்னா கடையை ஆட்ட போட்டுறல. எல்லாம் கெட்ட எண்ணம், எல்லாம் கெட்ட எண்ணம். ஆனா டாக்டர் படிச்சிருக்கிறாரு, இந்த உடலுக்கு இவ்வளவு சுகருக்கு இந்த பவர் கொடுக்கணும், 3 மாசம் கழிச்சு வாங்க, பவரை கூட்டணுமா குறைக்கணுமா யாருக்கு தெரியும்? நாமளே டாக்டரா மாறிடுறோம். அதுக்கு தகுந்த மெடிக்கல் காரன் நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கிறாரு. விளைவு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு படுத்துக்குது. டாக்டர் தூக்கி போறாரு. டாக்டர் பாக்குறாரு, இந்த மாத்திரை ஏன் சாப்பிட்டாங்க? ஏங்க 2020 நீங்க தான் கழிச்சிருந்த உடம்புன 3 வருஷம் 3 மாசம் கழிச்சு வாங்க சொன்னா 36 மாசம் கழிச்சு வந்திருக்கிறீங்கன்னா போச்சு, கிட்னி போச்சு. ஆமா, இந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டா சொல்லுங்க, நீ அல்லாஹ்ட்ட கேளு, அதுதான் விதி. அதாவது பத்ர் போர்க்களம் நடந்த பொழுது முஸ்லிம்கள்ல 14 பேர் ஷஹீதானாங்க, காபிர்களில் 70 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட மெதுவா அப்படி சொல்லிட்டு போனாங்க, உங்க ஆளுகளும் 70 பேர் போவாங்க அப்படின்னு போயிட்டாங்க. யாருக்கு தெரியுமா? ஆனால் நபிக்கு தெரிந்தது. அடுத்து பாருங்க, அடுத்த ஆண்டு உஹது போர் வருகிறது. பலவந்தமாக மதீனாவை நோக்கி காபிர்கள் வர்றாங்க, வேற வழி இல்லை. அதனால உஹது மலை அடிவாரத்திற்கு போய் எதிர்கொண்டார்கள். அது வெற்றியா தோல்வியா இல்லாம கடும் குழப்பம் ஏற்பட்டது. சரியா 70 பேர் செய்தார்கள் 2வது வருஷத்துல. பெருமானார் சொல்லுவாங்க, போர் என்பது அது ஒரு ஏமாற்று தந்திரம். ஒரு தடவை இந்த பக்கம் ஜெயிப்பாங்க, இன்னொன்னு
அந்த பக்கம் ஜெயிப்பாங்க. ஆனா உயிர் பலியை நிறுத்த முடியுமா? இது அல்லாஹ் விதியில என்ன வச்சிருக்கிறான் யாருக்கு தெரியாது. மோமினிகளே, இந்த விதியில நாம யாருமே விரும்பாத ஒரு 3 செயல் இருக்கு. திடீர்னு மௌத்தாயிடக்கூடாது. எல்லாத்துக்கும் நாசம் இருக்கா? எல்லாம் சொல்லுங்க. சொல்லுவார் செத்து போயலாம் தோணுதுங்க. சரி, இந்த வாங்க விஷயம் வாங்கி கொடுக்க சொன்னதுக்காக வேண்டி அஜர்த்து நம்ம என்ன பண்றது? யாருன்னா ஆகியாவை நீண்ட காலம் இப்பவே 80 ஆச்சு. இவரோட தொந்தரவு இப்பவே தாங்க முடியல. 100 வருஷம் வாங்க பெருமானார் சொல்றாங்க, யாருக்கு நீண்ட ஆயுள் கிடைத்து நல்ல அமல் செய்கிறாரோ, 88 வயசு நின்று தொழுகிறாரு, நீண்ட நேரம் சுஜூது செய்கிறார், குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார், அப்ப நீண்ட ஆயுள் கேட்பதில் நியாயம் இருக்குது, உண்மை இல்லை இல்லையா? சொல்லுங்க. நமக்கெல்லாம் நீண்ட ஆயுள் இல்ல, அதெல்லாம் இருக்கிறத விட போறதுதான் பெஸ்ட். அவ்வளவு பலகீனங்கள், அவ்வளவு பிரச்சனைகள். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எல்லாருடைய பிரச்சனை என்னன்னா இந்த வாழ்வாதாரம். வாழ்வாதாரத்துல வீடு வேணும், ஓகே, வீடு வேணும், வாகனம் வேணும், கரெக்ட், இருந்துடலாம், கொஞ்சம் காசு போது, இதுல தப்பில்லையே, தப்பில்லை. அலாலான வழியில சம்பாதிக்கிறாங்க. இப்ப இதிலும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள். இந்த ஆளு கூட சேர்ந்து அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி சம்பாதிக்க முடியாதப்பா. அதனால திருடி மோசடித்தனம் பண்ணி ஹராமான வழியில போய் சம்பாதிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டா என்ன காம்ப்ரமைஸ் ஆகி நம்மளை விட இருக்க யார் இருக்கான்னு சொல்லணும். ஊரெல்லாம் திருடி மோசடித்தனம் பண்ணி அத்தனை பேரையும் அழுக வச்சுட்டு சம்பாதிச்சு ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தோம்னா சமுதாயம் ஏத்துக்குது, ஆதியார் ஆதியார். இப்ப அவர் எல்லாத்துக்கும் பயன் பண்றாரு, நேர்மையா சம்பாதிக்கணும், தெரியுதா? சொல்லுங்க. பெருமானார் சொல்லுவாங்க, தவறான வழியில் சம்பாதித்து தர்மம் செய்வது மலத்தால் மலத்தை சுத்தம் செய்வதை போல. அப்ப ஏன் அப்படி சம்பாதிக்கணும்? சொல்லுங்க. ஒரு கட்ட வரைக்கும் சம்பாதிக்கிறோம், யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறோம், அக்காவுக்கு தர மாட்டேங்கிறான், அண்ணனுக்கு தர மாட்டேங்கிறான், அம்மாவுக்கு தர மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஊர்ல பெரிய தர்மகர்த்தானா இவருதான். பள்ளிவாசலுக்கு வந்து கேட்டா 25,000, பொது காரியங்களை கேட்டா 40,000. என்ன மஜிருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க? எல்லாம் கொடுத்துருக்கா, நான் கொடுக்குறேன். உங்க அம்மா கொடுத்தீங்களா? எங்க அம்மா ஒட்ட போச்சு. அந்த அம்மா வெத்தலைக்கு தான் கேட்டுச்சு. சொல்லுங்க, வெத்தலைக்கு தான் கேட்டுச்சு. சொந்த அண்ணன் கஷ்டப்படுறான், கொடுக்கல, மனசு வரல. பெருமானார் தெளிவாக சொல்றாங்க, ஹலாலான வழியில் சம்பாதிக்கணும், ஹலாலான வழியில தர்மம் செய்யணும். இதெல்லாம் உன் காசு இப்படித்தான் முடிவி போகிறாங்க. நீங்க சம்பாத்தியத்துல பாருங்க, அல்லாஹ் விதிச்சதுதான் ஒட்டும். இப்போ அவர் காசு இப்படி வந்துச்சு, குப்பை குப்பையா வந்துச்சு. எப்படி போச்சு? குப்பை குப்பையா போச்சு. இவரு எவ்வளவு தின்னாரு? ஒரு குலோப் ஜாமுன்ல நக்கிதான் பார்த்தாரு. ஏன்னா முழு குலோப் ஜாமுனுக்கு அல்லாஹ் அவருக்கு நசீப கொடுக்கல. ரொம்ப நாள் ஆசை ஜீன்ஸ் போடணும், அதை கிழிச்சு விட்டு போடணும்னு. ஆனா இப்ப பார்த்தா இவரை கண்ணால் அடிச்சு கொண்டுருவாங்க. வயசு 88, எங்கிட்டே இருக்கிறார். சொல்லுங்க, விதி என்பது என்ன தெரியுமா? ஆசைப்படும் பொழுது கிடைக்காது, கிடைக்கிற பொழுது ஆசைப்பட முடியாது. கிடைத்ததை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க. அல்லாஹ் வந்து கேட்கிறான், இன்னைக்கு கேடு, ரிஸ்க நான் கூட்டி தர்றேன், அமல் செய்யறதுக்கு நல்ல ஆயுள். மூன்றாவது, நாம் ஏமாந்து இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவரு மூத்தா போயிட்டாரு, இவரு மூத்தா போயிட்டாரு, எங்க ஊர்ல மச்சான் மூத்தா போயிட்டாரு, நான் மௌத்தாகுவேன் என்ற சிந்தனை எனக்கு வராமல் இருந்தால் நான் பாக்கியமற்றவன். ஒவ்வொரு மௌத்து என்ன தூண்டுறோம்? ஒவ்வொரு மௌத்தும் நீங்க பாருங்க, அந்த மரண குரூப்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. பஜ்ருக்கு எந்திரிச்சவங்க பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம லிஸ்ட் நாளைக்கு வந்துடும், ஆனா நாம பார்க்க மாட்டோம். கரெக்டா? யார் நினைச்சிருப்பாங்க? இளவல்கள், நிறைய இளவயதுக்காரர்கள் மரணிக்கிறார்கள், ஒரு நோயும் இல்லை. இது இருந்துகிட்டே 98 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்குங்க. இப்ப இளைஞர்கள் அவரை பொறாமையோடு பார்க்கிறாங்க. இஸ்ராயல் இந்த ஆள் வரவே மாட்டார். 18 வயசுல மௌத்து, 28 வயசுல மௌத்து, 40 வயசுல மௌத்து. வாழ வேண்டிய காலம் யாரிடம் இருக்கிறது? அதனாலதான் பெருமானார் சொல்றாங்க, விதி விளையாடும், யாருக்கு வேணாலும் மௌத்து வரும். சரிங்க, எப்ப ஏழையாகும்? சொல்லுங்க, எப்ப ஏழையாகும்? எப்ப பணக்காரன் ஆகும்?
நமக்கு எப்ப நோய் வரும், எப்ப ஆரோக்கியம் பெறுவோம்? அல்லாஹ் அக்பர். இதுதான் விதி. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். எனக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் வந்துவிட வேண்டாம். பெருமானார் சொன்னாங்க, மௌத்து உண்மைதான், ஆனா அல்லாஹ் நெருப்பில் மரணத்தை தந்து விடாது, நீரில் மரணத்தை தந்து விடாது, கட்டிடம் இடிந்து மரணத்தை தந்து விடாது, அடையாளம் தெரியாத மரணத்தை தந்து விடாது, அனாதை மரணத்தை தந்து விடாது. மௌத்து உண்மைதான், அது கோரமா வருவதை நான் விரும்ப மாட்டேன். இப்ப தடுக்கிற சக்தி இருக்கா? ஒரு நாளைக்கு நம்ம ரோட்ல டெய்லி இந்த டெல்லியில போற மாதிரியே இருக்கு. அங்க மிஸ்ட்ல போவாங்க, இங்க கெஸ்ட்ல போவாங்க. இப்படியே போகும்போது பார்த்தா டக்குனு வந்து இடிச்சிட்டாரு, முடிச்சு. யாருக்கு என்ன நடக்கும், எப்ப நடக்கும்? லைட்டா தான் இடிச்சாரு, கால் கட்டா போச்சே. நல்ல பையன், அருமையான பையன். திடீர்னு சொல்றாங்க ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க. டாக்டர் சொல்றாரு 1 hourல கொண்டு வந்துருந்தீங்க, நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவனை ரெடி பண்ணிருப்பேன். இது வந்து அப்படிங்கிறார் டாக்டர். யோசிச்சு பாருங்க, 30 வயசுல படுக்கையில் முடங்கி போனால் வாழ்வு என்னவாகும்? இதை யார் தர்றா? அல்லாஹ்வை மறந்து ஆணவத்தோடும் பொய் பித்தலாட்டத்தோடும் தொடர்ந்து வாழுகிற நாம் சோதனைகளை பயன்பட வேண்டும். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், நான் சோதனை கொடுத்தேன்னு நீ ஒரு நாள் சொல்லாத. சோதனையை தேடிக்கிட்டது யாரு? நீதான். திருடன அனுபவிக்கிற, பித்தலாட்டம் பண்ண சொல்லுங்க அனுபவிக்கிற, பாவம் செய்தாய். அதனாலதான் பெருமானார் சொல்றாங்க, இந்த இரவில அல்லாஹ் இறக்கி வந்து கேட்கிறான், இனியாவது பாவம் செய்ய மாட்டேன்னு என்கிட்ட சொல்லு, உடனே நான் மன்னிச்சிடறேன். நம்ம என்ன நினைச்சிருக்கு தெரியுமா? சொல்லிட்டா நேற்று வரைக்கும் 12ஆம் தேதி வரைக்கும் எல்லாம் அக்கௌண்ட் க்ளோஸ், இன்னைக்கு புது அக்கௌண்ட் ஆரம்பிக்கும், அப்புறம் அடுத்த பேராத்துக்கு பார்த்துக்குவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்ல, மனசார எல்லாம் உன்னை மறந்து இந்தந்த பாவங்கள் செய்து விட்டேன், இனிமேல் இந்த பாவங்கள் செய்ய மாட்டேன். ஒரு உறுதி எடுங்க. பொதுவா பாவத்தை விடுறதுன்னு சொன்னா மனசு சொல்லும், வர்ற நோம்பு விட்டு விட்டுருவாங்க. அப்படித்தான் 22 நோம்பு வந்துட்டு போயிடுச்சு. விடுதலையில பாவத்தை உடனே விடணும். அப்ப இன்னைக்கு உட்கார்ந்து இந்த பாவம் நான் செய்து கொண்டிருக்கிறேன், விட்டு விட்டேன் அல்லா, நாளைக்கு அந்த பாவத்தின் சிந்தனை வராமல் தடுப்பவன் அல்லாஹ். சஹாபாக்கள் அதிகமா தங்கள் பாவங்கள் குறித்து பெருமானார்ட்ட கேள்வி கேட்டாங்க, அழுதார்கள். அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, 70 தாயை விட கருணையாளன். ஆனா நீ உண்மையா திரும்ப, நீ உண்மையா மாறும். இஸ்திக்ஃபார்ங்கிறது விரல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லிட்டு போறது அல்ல. நான் ஒரு கதை சொல்லுவேன் அடிக்கடி. ஒரு கிணத்துல நாய் விழுந்துருச்சு, அதிர்த்து வந்து கேட்டாரு. அதிர்ச்சி சொல்றாரு, இத்தனை மாதிரி தண்ணி இறைச்சி ஊத்தனா கிணறு சுத்தமா போயிடும்னு வேகமா போனா கிணத்துல தண்ணி எல்லாம் இறைச்சி ஊத்தனா வந்து மறுபடியும் போகலாம்னு சொன்னா கிணறு சுத்தமே ஆகல. அதிர்த்து கேட்டாரு, நாய் எங்க? நாய் கிணத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனா நன்னாடி பயில நாயை கிணத்துக்குள்ள வச்சுட்டு 400 பக்கெட் இறைச்சி ஊத்தினாலும் என்ன ஆகுது? கிணறு நாயை எடுத்து வெளியே போடணும். என் தவறுகளை, என் பாவங்களை நான் விட்டு விட்டு அதுக்கு வேண்டி இருக்கு. இந்த இரவில நாளையில இருந்து ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், நம்புறவங்க தான் இங்க உட்கார்ந்துருக்கணும். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் ஆதாரம். பராக்கிரமம் இருக்கா? இருக்குன்னு நம்புறவங்களுக்கு ஆதாரம். நம்ப மாட்டேன்னு சொன்னவங்க அல்லாஹ் பள்ளிக்கிலே விட மாட்டான். அல்லாஹ் பள்ளிக்கிலேயே, ஆமா. ஏன்னா நான் சொல்ல, நீங்க தயவு செஞ்சு இந்த சுன்னத்து ஜமாத் அல்லாத இயக்கங்களோடு தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளாது. நம்ம இருக்கிற ஈமான் என்ன செய்யணும்? பராக்கிரமம் இல்லைன்னு சொல்லிட்டு ரோட்ல உட்காந்துட்டு சொல்லுங்க, அதான் வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல சாதாரண விலைக்கீங்க, அது ஒரு கமர்ஷியல், அது ஒரு வியாபாரம். இந்த இயக்கத்தை நடத்தி கொடியை காமிச்சு, நான் சொல்றேன், இந்த சிக்கந்தர மலை வச்சா இல்லையா பிரச்சனை, இந்த சைத்தான் போய் அங்க உட்காந்து பிரியாணி இருந்தான். பிரச்சனை விஸ்வரூபமாச்சு. இந்த தர்காவுக்கு போறவங்க எல்லாம் பேசாம இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இந்த இயக்கங்களுக்கு தர்காவுக்கு சம்பந்தம் இல்லை. நீ ஏன் போற? அது அல்லாஹ் அவருடைய தீன், அவருடைய இறை நேசர்களை அவன் பாதுகாப்பான். எப்பயுமே பாருங்க, சுன்னத் ஜமாத்துல இருக்கிறவங்க நளினமா போயிடுவோம், அல்லது கண்ணியமான முறையில கலெக்டர் போய் பார்த்து என்ன செய்யணும், முதலமைச்சருக்கு கொடுக்கணும், அது அந்த வேலையை நம்ம தான் செய்யணும்.
ஆகும்னு சொன்னா ரோட்ல குதிச்சு பிரச்சனைய பூதாகரமாக்கிட்டு நீ உட்கார்ந்து சொல்லுவோம். வராத்திரவு கிடையாது, ஆதாரங்கள் கிடையாது. ஆதாரம் தர்றேன்னு சொன்னா நீங்க சொன்னது எல்லாமே பலகீனமானது. புரியுதா? ரைஃபான அதிசயம். நம்புறவங்களுக்கு தான் இருக்கும். நம்ம நம்பி வந்திருக்கிறோம். வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு ஆண்டுக்கான வாழ்வை அல்லாஹ் வரக்கத்திற்குரிய வாழ்வாக ஆக்கி தருவானாக. ஆயுட்காலத்தை நன்னமல் செய்வதற்கு நீடித்து தருவானாக. எதை தத்து இருக்கிறானோ அதை முதல் பொருந்திக்கணும். கருப்பா பிறந்தது எதப்பா சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாரும் கருப்பு கருப்புன்னு சொல்றாங்க. வெளியே போறக்கே அக்கியானமா இருக்கு. நினைக்காத, நினைக்காத, பொருந்திக்கணும். ரப்பு கொடுத்தது பொருந்திக்கோ. உலகத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட பேரழகு யாருமே கிடையாது. ஆனா அந்த அழகின் சோதனைய அவர் அனுபவிச்சார். ஒரு நபி எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? ஒரு நபி ஏன் ஜெயிலுக்கு போனோம்? ஜெயில கிடந்தாரு. அவருக்கு வந்த கஷ்டம் தெரியுமா? அந்த அழகு அவருக்கு ஆபத்தா இருந்துச்சு. எல்லா பொம்பளையும் கல்யாணம் முடிச்சுதான் வந்திருக்கிறார். யார சொல்றதுக்கு நல்லா இருக்கு. அதனால பொம்பளைகள் இருந்தா அண்ணா என்ன காப்பாற்றுறதுக்கு இந்த கருப்பை தந்தாலும் என்ன செய்யணும் சொல்லுங்க. சில பேரு நம்ம வீட்டுல பேசணும். அப்பெல்லாம் சட்ட சட்டைன்னு இருக்கிறாரு. அப்ப டேஞ்சர்னு புரிஞ்சுக்கணும். அவன் அந்த அழகை வச்சு ஏகப்பட்ட கேட்மாரித்தனம் பண்ணுவோம். ஒவ்வொன்றும் ஒண்ணு இருக்கு, மைனஸ் பிளஸ் இருக்கு. எதை சில பேர் குட்டையா போயிட்டேன், குட்டையா போயிட்டேன். நான் மட்டும் கொஞ்சம் அப்படி இருந்தான். அமிதாப் பச்சன் மாதிரி யாரு சரியா பிடிச்சவன. இதுல ஒரு காரணத்தை அல்லாஹ் வச்சிருக்கான், அதுல ஒரு விபரீதத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். உருவமோ வாழ்க்கையோ அம்மாட்ட உன் வீட்டுல போய் பிறந்த பாரு. ஏன்னா நீ யாரா பிறந்த? இன்னொருத்தர் நான் அமெரிக்கால பிறக்க வேண்டிய தெரியாம குடியேற்றத்துல பிறந்துட்டேன். இது அல்லாஹ் உனக்கு கொடுத்திருந்தானா? எதை தந்தானோட பொருந்திக்கணும். உடல் அமைப்பு, உருவம், அழகு, பொருளாதாரம், வீடு, தாய் தகப்பன் இதெல்லாம் நாம பிக்ஸ் பண்றது அல்லவே. அதனால அல்ஹம்துலில்லாஹ் 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 அதுதான் மிகப்பெரிய ரிஸ்க். அந்த ரிஸ்கில் அல்லாஹ் என்ன கேட்கணும்னா சின்ன வீடு, நிம்மதியா இருக்கும், 16 பெட்ரூம், கார் பார்க்கிங், பின்னாடி ஒரு 7 சென்ட்ல பார்க்கு, வேலை செய்யறதுக்கு 8 பேர். இந்த அம்மாவும் அவருக்கு பேசி 8 வருஷம் ஆச்சு. இதுக்கு நகர்ந்து சொல்லுங்க. ஓட்டு வீட்டுல குடியிருக்கிறாங்க 4 பிள்ளைங்க. அந்த வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு இவங்க வாழவும் செய்யறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. கிடைத்ததை பொருந்தி கொண்டதெல்லாம் மிகப்பெரிய பரக்கத். பெருமானார் சொல்றாங்க, பரக்கத்துனா என்ன? பரக்கத்துனா என்ன? பொருள் குறைவு, பயன் நிறைவு. பயன் நிறைவு. நீ 1.5 கோடி கொடுத்து காரை வாங்கிட்டு அதுல நான் எல்லா ஊருக்கு போயிட்டு வர வேண்டிய வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்கேன். என்ன பண்ண முடியும்? கார் ஒன்னோட பயணம் எனக்கான. யாருக்கெல்லாம் எதை எப்படி கொடுப்பான் தெரியுமா? அதே மாதிரி சோதனைகள் யாருக்கு எப்பொழுது வரும் திட்டம் கிடையாது. வராமல் தடுப்பது யாரு? ரப்புல்லாஹ். இப்ப அவட்ட அழுகணும். திடீர்னு நம்ம முடக்கிறாங்க. ஏங்க சமூகத்துல சில பேர் சோசியல் மீடியாவை போட்டு கேவலப்படுத்திடுறாங்க. ஏன் அவனுக்கு மட்டும் அப்படி ஒரு கேவலம் சமூகத்தில் நடந்தது? நாளைக்கு அவனால சும்மா வர முடியாது. எல்லாம் பேஸ்புக்ல பார்த்தாங்க. நிஜமா பொய்ய. 2வது, ஒருவனை கேவலப்படுத்துவதும் அல்ல, ஒருவனுக்கு மரியாதை தருவதும். ஏங்க நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம்ல, நம்மள எல்லாம் சோசியல் மீடியால யாரும் போடல, அவனை பிடிச்சி நீட்ட போட்டுட்டாங்க. டெய்லி பாக்குறவங்கள இந்த போடுறவங்க யோசிக்கணும். அடுத்தவர்களை அவமானப்படுத்தினால் அல்லாஹ் நம்மையும் அவமானப்படுத்துவான். இதை யோசிக்கின்றதெல்லாம் இன்னைக்கு விபரீதமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. சோதனைகள் ஏங்க அவருக்கு எல்லாமே இருக்குங்க. ஒரு நாள் பேஸ்புக்ல போட்டு அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க. எப்படா வெளியே போறதுன்னு நொந்தாரு. நைட்டு 1:30 மணிக்கு அட்டாக் வந்துருச்சு. அட்டாக் ஏன் வரும் சொல்லுங்க? பயங்கரமான மன உளைச்சல். 1:30 மணிக்கு தூக்கி போறாங்க ஆள் எடுத்து, அல்லது 8 பிளாக் இருக்கு. வாழ்க்கை நொந்துருமா இல்லையா? ஒரு வினாடியிலே ஒருவரை அவமானப்படுத்துவது. அதனால சோதனைகள் எப்படி வருவது யாருக்கு தெரியாது.
இந்த மாதிரி இரவுகள்ல அல்லாஹ் அழுது கேட்போம், அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுளை அமர்ச்சி இருக்கும் போது நீ கொடுத்திருப்பதில் மறக்கத்தை கொடு, நிறைய கொடுத்து கேட்காதீங்க. மடிக்கும் மடிக்கும். இன்னைக்கு எல்லாமே ஜிஎஸ்டி, ஏழைக்கு ஜிஎஸ்டி இருக்கா? அவன் கேட்பான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்ப அதை சரி பண்றதுக்கு இவர் என்னென்னமோ அதான் பணம் பலதும் செய்யும். அதே மாதிரி சோதனைகள் வராமல் அல்லாஹ் நீதான் காக்க வேண்டும் என்று சதாவும் துஆவின் வழியாக அல்லாஹ்விடத்திலே நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. உலகளாவிய பிரச்சனைகள் நமக்கு எல்லாம் தெரியும். தொடர்ந்து அந்த பாலஸ்தீன் மக்களை கருவறுத்து விட வேண்டும். நாளைக்கு டேட் கொடுத்திருக்காங்க. யாரு எவ்வளவு நேரம்? நாளைக்கு 15ஆம் தேதி 12 மணிக்கு ஜும்மாவுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? அந்த கைதிகள் எல்லாம் ஒப்படைக்கணும். இல்லைன்னா அவ மேல வந்து பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இப்ப இந்த இடத்துல நாம படிக்க வேண்டியது அந்த பாலஸ்தீன் மக்களுடைய ஈமான். சோறுலாம் கிடையாதுங்க, வீடும் கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது. ஆனா அத்தனை கோஷா ஹிஜாப்ல நிக்குது, ரோட்ல முசல்லாவை போட்டு சொல்லுறோம், சோசியல் மீடியால பேசலாம், கத்துறான். அது என்ன ஈமான்? அது நம்மளா இருந்து அம்மாடி இந்த ஊர் கலவர ஊர்னு வேற ஊருக்கு போய் நிம்மதியை வாழ பார்ப்போம். அவங்க சொல்றாங்க உலகத்திலேயே பரிசுத்தமான பூமி எங்க ஊர். இந்த பைத்துல் முகத்தஸை விட்டு நாங்க நகர மாட்டோம். எவன் அடிச்சாலும் சரி, எவன் கொண்டாலும் சரி, குழந்தைகள் எல்லாம் செய்தாங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அதெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம நாட்டுல தேர்தல் நடக்குது அப்படின்னு சொன்னா பாசிச பயங்கரவாதத்தினுடைய உச்சம், மதக்கலவரங்களை ஏற்படுத்துறது, இந்த சமூகத்தினுடைய பொருளாதார பின்னடைவுகள். ஏன்னா இந்த மார்க்கெட்ல, இந்த வணிகத்துல ஹலாலாலாம் பார்க்கறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க முடியும் இல்லையா? பொறுமை வேணும். இத்தனையிலும் ஒரு தீர்வு இருக்கு. அல்லாஹ்விடம் கரம் ஏந்தி மன்றாடி இஸ்திக்பார் செய்து துஆ கேட்டால் எந்த சக்தியும் நம்மை ஒன்றும் செய்யும். புனிதமான ஜும்மாவுடைய இரவு ரமலான் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் கேட்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்க பயங்கர அவுளியாவில் அங்கங்க போன இடத்துல தொழுது கபிரிஸ்தானை பார்த்தா நின்று ஒரு 2 நிமிஷம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் யாருங்க கபராளி எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களா முன்னாடி போயிட்டீங்க, நான் பின்னாடி வரேன். அது ஒரு நாள் அது பண்ணிட்டீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். மௌத்த போயிருவோம்மா, எதுக்கு உனக்கு கடனை வாங்கி வச்சு? கரெக்டா? கொஞ்சம் நம்மை பக்குவப்படுத்துவதற்குத்தான் மார்க்கம். அந்த வழியில் பயணிக்கிற தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.